ஹாய் பிரசாத், ஹாய் பிரபு. எலிமினேட்டர் முடிஞ்சிச்சு, ஒரு மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு எல்லாருது. ஸோ மேட்சை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிஷியல் தாட்ஸ் போயிடலாம். பிரசாத், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியல் தாட்ஸ் ஆக்சுவலா மேட்சே பார்க்கல, ஒரு கடைசி 2 ஓவர் தான் பார்த்தேன். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபீஸ் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்தது. கிரெடிட்ஸ் கோஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நல்ல டீம், நல்லா ஆடினாங்க. அண்ட் they were also finding weird ways to get out. ஏன்னா கண்ணாப்பின்னா அவுட்லாம் ஆயிட்டு இருந்தாங்க. So it was like whichever team makes more mistakes, whichever team chokes well, அவங்க வின் பண்ற மாதிரி தான் இருந்தது. So I think RR held the nerves and உங்க cross lines. RR சொன்ன மாதிரி நிறைய மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க உங்க சைட்ல. ஜெய்ஸ்வால் இல்லைன்னா சஞ்சு இல்லைன்னா பராக் இல்லைன்னா ஹெட்மயர், போவால், அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னா அஸ்வின், எல்லாரும் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜுரேலும் நீங்க நல்லா ஆடினாரு. So I think RR had a lot of match winners in them and they played really good cricket. RCB நல்லா ஃபைட் பண்ணாங்க. Tough luck RCB, but the best team wins. And also 172 na it's a very less score or eliminator. And also having a team like Rajasthan catches la விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நான் கிறிஸ்மஸ்ல தான் அப்பப்போ ஸ்கோர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ the best team wins. So RR again, RR SRH ஆட போறாங்க. Again I think it's going to be again SRH versus KKR finals and I'm really not going to care whoever wins it. பிரபு, நீங்க ஸ்டார்ட், நீங்க போய். அதான் ப்ரோ, லைக் ரெண்டு டீமும் எப்படிலாம் சோக் பண்ணலாம், எப்படிலாம் தோத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே விளையாண்டு இருந்தாங்க. ஆர்சிபிக்கு வந்துட்டு ஆக்சுவலா லைக் இந்த மேட்ச் வந்துட்டு போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச் அவங்க கையில இருந்துச்சு. லிட்டரலா எப்படி எல்லாம் விட முடியுமோ கேட்ச விட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் கடைசியா விக்கெட் கிடைக்கவுமே வந்துட்டு அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல. அவரு விராட் கோலி வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ரன் அவுட் ஒன்னு, துருவ் ஜுரேல் ரன் அவுட், அது ஆக்சுவலா அதுதான் கோர்ஸ் மாத்தி இருக்கணும், அது ஆர்சிபி பக்கம் கேம் போயிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க. அதான் ப்ரோ, லைக் நீங்க சொன்ன மாதிரி மேட்ச் வின்னர்ஸ், அந்த கரேபியன் பிளேவர். ஹெட்மேயர் வந்துட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 அவர் அடிச்சது வந்துட்டு நான் மிஸ் டைம்னு நினைச்சேன். அது போய் கிரவுண்டுக்கு வெளில விழுவுது. அதுக்கப்புறம் போவல் வந்துட்டு அந்த 2 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 4 செம்மையா அடிச்சாரு. அந்த பாயிண்ட்டுக்கும் ஷார்ட் தேர்ட் மேன் கேப்ல சூப்பரா ஆடினாரு. ஸோ அதான் ப்ரோ, அவர் பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி தான், மேபி போவலும் போயிருந்தா அஸ்வின் இருந்து கூட முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ லைக் போல்ட் அடிச்சிருப்பாரு. ஸோ அதான் ப்ரோ, லைக் பட் இன்னைக்கும் ராஜஸ்தான் தப்பு பண்ணாங்க. 5 பவுலர்ஸோட போய் அடி வாங்கினாங்க. அஸ்வினும் இவரும் இல்லைன்னா இன்னைக்கும் முடிஞ்சிருக்கும். பட் ஓகே, ஏதோ ஒரு வகையா கஷ்டப்பட்டு இவ்வளவு மேட்ச் எலிமினேட்டர் ஆடிட்டு வந்து முக்கியமான எலிமினேட்டர் மேட்ச்ல தோத்து வெளில போயிட்டாங்க ஆர்சிபி. அதுதான் கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த வீடியோக்கு இன்னும் என்னெல்லாம் கமெண்ட் போட போறாங்களோ தெரியல. உண்மையாதான் பேச போறோம். We are all optimistic CSK fans, சரியா? சோ போன தடவை என்ன நடந்ததோ இந்த தடவை all CSK fans are happy. I'm very happy. Actually I'm very happy. And also Kohli gets some rest before the T20 World Cup. So CSK ne வருது. So Indian team ஓட இந்த கோர் டீம் பும்ரா, ரோஹித், இப்போ கோலியும் ஜாயின் பண்ணுவாரு, சிராஜ், இவங்கெல்லாம் வந்து யூஎஸ் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை விட ஐம் லிட்டில் ஹாப்பி தான். ஸோ யா, இன்னைக்குமே ஆக்சுவலி முக்கியமான மேட்ச். கொஞ்சம் கோலி சோக் பண்ணிட்டாரோ அப்படிங்கறதா தாட். பட் அத சொன்னா ஒத்துப்பாங்களா? 2 டீமும் சோக் பண்ணாங்க. 2 டீமும் இவங்களும் சோக் பண்ணாங்க, ராயல்ஸும் சோக் பண்ணாங்க. சரியா, அவங்க பயங்கரமா பண்ணாங்க. ஏதோ அந்த ஒரு ஓவர், அந்த கேம் கிரீன் ஓவர் போல பொழந்துருவாங்க. ஒரு கேம் கிரீன் ஓவர் நினைக்கிறேன். எப்படி அடிச்சாங்கன்னா தெரியாது, கிரிக் பேஸ்ல அகைன் நான் பார்த்தேன். ஸோ எப்படி பயங்கரமா அடிப்பாங்க. ஸோ அந்த ஓவர் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட். மேபி அந்த ஓவர் கொஞ்சம் கண்டெயின் பண்ணிருந்தா 2 consecutive wickets of 2 people like ஹெட்மயரும் பராகும் ஒரே ஓவர்ல அவுட் ஆவாங்க. ஸோ அங்க எங்க என்ன வேணா இருக்கலாம். பட் த டீம் வித் சோக் லெஸ் 1. ஸோ ராயல்ஸ் choked 1 less than RCB. அவ்வளவுதான். ஆமா, கேட்ச் எல்லாம் விட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், பார்த்தேன். ஏதோ ஒரு கேட்ச் நிறைய விட்டாங்களா யசஸ்வி ஜெய்ஸ்வால்? அப்போ எனக்கு ஈஸி கேட்சா எப்படி அது? மேக்ஸ்வெல்லாம் வந்து அதாவது இப்படி விட்டாரு, இப்படி கையில வந்து உட்கார்ந்த கேட்ச், பட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாரு. பட் அது ஈஸி கேட்ச். மேக்ஸ்வெலுக்கு வந்துட்டு லைக் இன்னைக்கு மேட்ச் விளையாடவே பிடிக்கல போல. ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு அஸ்வினை டேக் ஆன் பண்றேன், நேரா தூக்கி கையில கொடுத்துட்டு போறாரு. ஃபீல்டிங்ல ஓடி கூட வரல, ஒரு 3 அடி எடுத்து வச்சு இப்படி கப்ஸ் விட்டு அந்த கேட்ச் ஒன்று விட்டாரு. பட் இன்டென்ட்டே லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஃபீல்டிங்ல நிறைய மிஸ்ஃபீல் எல்லாம் பண்ணாங்க. இனிஷியலா ஸ்லிப்ல ஒரு கேட்ச் விட்டாங்க ஜெய்ஸ்வாலுக்கு. சோ அதெல்லாம் ஈஸி கேட்ச், டஃப் கேட்ச். அது ஆக்சுவலா 50-50 தான்.
ஆஃப் சான்ஸ் தான், ஸ்லிப்ல ஆஃப் சான்ஸ் தான் வரும், கையில வராது இல்ல. ஸோ ஆஃப் சான்ஸ் தான், பட் பிடிச்சிருக்கணும். ஸ்லிப்ல உங்க பெஸ்ட் ஃபீல்டர் தான் நிப்பாட்டுறீங்க, பிடிச்சிருக்கணும். அண்ட் எகைன் அம்பையரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி நான் வந்துட்டு பேச விரும்பல. ஒரு 4-5 எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த கேமரூன் கிரீன் ரன் அவுட்டுக்கு அவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த தினேஷ் கார்த்திக் விக்கெட்டுக்கு வந்துட்டு 20 செகண்ட்ஸ்ல டிசிஷன் கொடுக்குறாங்க. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அது கிளியரா நேக்கடையில ஸ்னிக்கோ போடுறதுக்கு முன்னாடியே தெரியுது பேட் பேட்ல வந்து இடிச்சுட்டு இருக்கு, பாலுக்கும் பேட்டுக்கும் கேப் இருக்குன்னு. பட் நம்ம என்ன பேசினாலும் அது இதுவே வந்துட்டு நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. டிகேக்கு தெரியாது, டிகேக்கு பேட்ல பட்டதே தெரியல, டிகே நடந்து போயிட்டாரு. அந்த பக்கம் அதரன்ல லோம்பர் கூப்பிட்டு சும்மா ரிவ்யூ எடு பரவாயில்ல அப்படின்னு அவர் வந்து அதுக்கப்புறம் சரின்ட்டு சும்மா ரிவ்யூ எடுத்து பார்த்தா ஸ்னிக்கோ மீட்டர்ல வந்துட்டு இங்க பேட்டு கிட்ட வரப்ப ஒரு ஸ்பைக் தெரிஞ்சதுன்னு டைமா எடுத்துக்கலாம் பேரு சட்டுன்னு இல்ல ஐ ஹவ் கிளியர்லி சீன் எ ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு நாட் அவுட்ன்றாரு. திரும்ப எந்திரிச்சு போயிட்டு இதுல போயிட்டு பேசிட்டு பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, தலா மாதிரி அப்படியே உள்ள நடந்துருக்கணும். டேவா என்ன பேட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கணும். இதே சிஎஸ்கே எம்ஐஆர் நடந்திருந்தா ஆர்சிபி ஒரு கதறி இருப்பானுங்க வந்துட்டு அப்படி இப்படின்னு. இப்ப ஒண்ணுமே பேசல. நானும் பாக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல எவனாவது பேசுவான்னு ஒருத்தர் அமைதியா இருக்கானுங்க எல்லாம். இத சொன்னா எவனும் ஒத்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து சென்னையில வின் பண்ணாங்க. அப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கலாய்ச்சாங்க. பட் இவனுங்க பண்றது ஹராசிங் டிஃபரெண்ட், டீசிங் இஸ் டிஃபரெண்ட். நம்ம கலாய்ச்சுப்போம், ஆர்சிபின்னு கலாய்ப்போம், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. சோ இவங்க நம்ம வந்து ஒரு வண்டியெல்லாம் நிறுத்தி ஜெர்சி எல்லாம் கட்ட சொல்லி அவனை கலாய்ச்சி அவனை ரவுண்ட் அப்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணல. சோ அதுக்கு பேர் ஹராஸ். இதை வந்து புரிஞ்சுக்கணும். சோ அதான் லைக் அவ்வளவு பண்ணி அவ்வளவுதான். ராய்டு சொன்ன மாதிரி தான் கிஷோர் அண்ட் பிரபு ஆர்சிபி தான் வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே கேபினெட்ல இருந்து ஒரு டிராஃபி எடுத்து கொடுங்க, அவங்க ஃபுல்லா பரேட் போட்டோம் அப்படின்னு. சோ ரியலி ஹாப்பி. ரொம்ப இப்பதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. சொல்லுங்க கிஷோர், நீங்க சொல்லுங்க. சாரி, நீங்க தான் பாவம் ரொம்ப கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல ஓகே, இல்ல மேட்ச் பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல டாஸ் தான். சாம்சன் சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து பிச் வியூ இருக்கும், ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் போலிங் தான் ட்ரை பண்ண போறோம் அப்படின்ட்டாங்க. நல்ல டாஸ் தான். சொல்லப்போனால் போன மேட்ச் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டதால இந்த மேட்ச் அந்த கான்ஃபிடன்ஸோட வந்தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, சந்தீப் சர்மாவை டேக் ஆன் பண்ற முடிவு பண்ண கோலி போல்ட்டை டேக் ஆன் பண்ண மறந்துட்டாரு. அதையும் பண்ணிட்டாருன்னா பவர் பிளே நல்லா போயிருக்கும். ஸ்விங் நல்ல ஸ்விங், நான் இல்லைன்னே சொல்லல. நீங்க சந்தீப் சர்மாவை வந்தா அதிகமா விக்கெட் எடுத்திருக்காரு கோலிய, போல்ட் எடுத்தது இல்லை. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி போல்ட் அடிச்சு பார்த்தலாம், ட்ரை பண்ணி பார்த்தலாம்னு சொல்லி தான் அதை பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் சரி ஓகே 5.5 ஓவர்ஸ் அப்போ விக்கெட் விழுச்சு ஒத்துக்கிறேன். இன்னும் ஒரு ஓவர் வெளியே இருக்கு பவர் பிளே. ஆனா போன மேட்ச் அவ்வளவு நல்லா ஆடி கொடுத்த பட்டிதார அவரை இறக்காம இந்த கிரீன் இறக்குறாங்க பாத்தீங்களா, அப்பவே இவங்க ஒரு தப்பு பண்ண போறாங்க, ஒரு பிக் ஸ்கோர் போக போறாரு அப்படின்னு அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது தப்புடா இது அப்படின்னு. சரி கிரீன் வந்தாரு, பட்டிதார் வந்தாரு, பார்த்தா 2 பேரும் லைஃப் கொடுத்துருக்காங்க. அஸ்வின் வந்து இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி இதுல சொன்னாரு பிரசன்டேஷன்ல, நம்ம வந்து நான் மெசேஜ் பண்ணேன் உனக்கு ஒரு பயமா பேட்ல போக போகுது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மேட்சுக்கு முன்னாடி வந்து மெசேஜ் அனுப்பிச்சாருங்களாம் விராட் கோலிக்கு, ஏமா உனக்கும் எனக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல பேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷுடி லக் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சாரு சொன்னாரு. ஸோ அனுப்பிச்சுட்டா மேட்ச் வந்திருக்காரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா அஸ்வினி நீங்க என்ன பண்ணா பவுலிங் ஆக்ஷனை மாட்டின்னு வந்துட்டாரு. ஒரு கிராஸா ஓடி போடுற மாதிரி அந்த மாதிரி போட்டது இல்லை எனக்கு தெரிஞ்சு. அம்பையர் பின்னால வந்து ஆக்சுவலா நரேன் எப்படி பால பின்னால மறைச்சு ஓடி வருவாரோ, இவர் ஃபுல்லாவே அம்பையர் பின்னால ஒளிஞ்சிருந்து ஓடி வந்து போட்டாரு ஒரு மாதிரி. ஆக்சுவலி பட் ஆனா இன்னைக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணாரு. மோஸ்ட்லி எல்லா பாலும் வந்துட்டு அம்பையர் பின்னால தான் வந்தாரு. ரொம்ப புது ஆக்ஷன். இவங்க என்ன பண்ணாங்க, பவர் பிளேல 6 ஓவருக்கு 50 ரன் 50 பிளஸ் அடிச்சிட்டாங்க. திடீர்னு அஸ்வின் 6th ஓவர் வந்து போட்டாரு, 6 பாலுக்கு சிங்கிள். அங்கதான் மேட்ச் அப்படி நிறுத்திடுச்சு. இது எப்படி போயிடுச்சுன்னா அதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இது அதே மாதிரி அந்த பெங்களூர் வர்சஸ் ராஜஸ்தான்ல கோலி 100 அடிப்பாரு, அப்பயும் 170 அடிப்பாங்க. திருப்பி வந்து பட்ல பேடி அடிச்சு மேட்சை முடிச்சிருவாரு. அதே டார்கெட் வரப்போகுது. அதுவும் கெஸ் பண்ண மாதிரி அப்படியே வந்தது. ஆல்மோஸ்ட் இவங்க நிறைய தப்பு பண்ணாங்க. அவேஷ்கான டேக் ஆன் பண்ணியும் அவரு ரீகெயின் பண்ணி வந்து சம பாயிண்ட். விக்கி வந்து வீடியோல வந்தா சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி அவேஷ்கான் நல்லா பண்ணுவாரு கண்டிப்பா. அப்புறம் ஹெட்மைர், நானும் ஹெட்மைர் சொன்னேன். நீங்க சொல்ல போனா மேட்ச் சேஞ்ச் பண்ண ஹெட்மைர் தான். ஸோ ஹெட்மைர் பர்ஃபார்ம் பண்ணாரு சொன்னேன். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணாங்க. பட் இதுல லாஸ்ட் 4 ஓவர்ஸும் சரி, அந்த டெத் ஓவர்ஸ்ல நல்லா போட்டாங்க. நல்லா இன்னைக்கு ஒர்க் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிடுச்சு சாலுக்கு. ஏன்னா சால் கேட்ச் விட்டனால தான் அவர் ரன்னுக்கு போனாரு. ஏன்னா கன்ஃபார்மா ரொம்ப கம்மியா போயிருப்பாரு. 40 கொடுத்தாரு, கேட்ச் விட்டாங்க. நிறைய கேட்ச் ட்ராப்புங்க.
ராஜஸ்தான் ஒரு 5 கேட்ச் ட்ராப்னா அவங்க ஒரு 8 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இவங்க ஒரு 5 மிஸ்ஃபீல்ட் தான், அவங்க ஒரு 6 மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. 2 பேரும் ஈக்குவல் தான். நீங்க சொன்ன மாதிரி சோக்கு, இவங்க 5 அவங்க 6 அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் வரணும்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க ரொம்ப சொதப்பிட்டாங்க. பவர் பிளேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்மோர் அடிப்பாருன்னு பாக்குறேன், ஒர்க் ஆகல. மேபி அடுத்த மேட்ச் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் எனியும் ஆனா அந்த ஸ்டைல் பேட்டிங் எல்லாமே பட்லரை பேஸ் பண்ண மாதிரியே இருக்கு. ஷாட்ஸும் அந்த மாதிரி போயிட்டா இன்னும் நல்லாவே போகும். அவங்க பவர் பிளேலே சோர்ந்து போயிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடா அந்த ஃபர்கூசன் ஆண்டி ஃபிளவர் நல்லா ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து மேட்சை கொஞ்சம் மாட்டி விட்டாரு. 6th ஓவர்ல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்தது. அப்படியே மேட்சை மாட்டினவனே யசஸ்வி நீ நல்லதே, 2 ரன் அவுட் 2 கேட்ச் விட்டாங்க, நிறைய லூஸ் பால்ஸ் போட்டாங்க. எஸ்ஐ ஓவர்ல வச்சாரு, அந்த மாதிரி போச்சு. சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி இந்த மனுஷன் தேவையில்லாம நான் டேக் ஆன் பண்றேன் அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு போய் தேவையில்லாம அவுட் ஆயிட்டு அவரு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. பேட் வாக்கில போட்டு போயிட்டாரு. அக்ரெசிவ் இருக்கட்டும், அதை ஃபீல்ட்லேயே பண்ணக்கூடாது, அதை பண்ணி அவர் பண்ண போயிட்டாரு. அப்புறமும் இப்போ ராஜஸ்தான் எப்படி இருக்காங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் நம்பியா இருக்காங்க, பராக் அவுட் ஆனா டீம் காலின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. பராக் அவுட்டு, செக்மேர் அவுட்டு, பவுல் கூட மேட்ச் வினிங்லாம் பண்ணல. 2மே அதுல 1 ஓகே ஷாட், அடுத்தது எட்ஜ், அதுக்கப்புறம் 3 டாட் விண்டாரு. 3 டாட் வந்து மேட்ச் புடிச்சு ஆள்தான் போல இருக்கு. திரும்ப 6 அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு திரும்ப. ஏன்னா இதே மாதிரிதான் ஹைதராபாத் கிட்ட மேட்ச், ஒரு மேட்ச் 18 பால்ஸ் 23 அடிக்கணும், 6 அடிச்சு அதுக்கப்புறம் இதே சோக் பண்ணி தோல்ட்டாங்க. சொல்லினே நான் போல விக்கி ஞாபகம் வரல அப்படின்னு நானு. அப்புறம் போயிட்டு இப்போ ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு வந்தேன். அதே தம்பரம் பண்ணிருக்காங்க. சோ எனியோ ஓகே, எனியோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஒரே ஆளுக்கு தான் வின்னுக்கு போனாங்க. நான் என்னோட மிஷனுக்காக வின்னுக்கு போனேன். ஆனா மற்ற அந்த டீம் தான் வின் பண்ணாங்க. இன்னொரு மிஷன் இருக்கு, அதையும் சொல்றேன். குவாலிஃபை 2 யாரு வின் பண்ணுவாங்க தெரியாது, ஆனா ஃபைனல் கேகே தான் வின் பண்ணுவாங்க. இது செகண்ட் மிஷன். இல்ல நான் நேற்று போன மேட்ச்ல சொன்னேன், இந்த மாதிரி யாரு வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன்னா அவங்க தோத்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் நேற்று ஆர்சிபி வின் போனேன். இப்ப அதனால இப்ப ஃபைனலுக்கு வந்து கேகே வின்னுக்கு போயிருக்கேன். இல்ல ஆர்சிபி வந்து they have reached that high. அந்த சிஎஸ்கே வின் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த ஹை, அந்த டிராஃபி வின் பண்ணாங்க, அந்த ஹை ரீச் பண்ணிட்டாங்க. சோ இவங்க அந்த அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹை, அந்த டிராஃபி வின் பண்ண ஹை அவங்களுக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு ஐ வாஸ் ஃபார் ஷுர் ஆர்சிபி வந்து இன்னைக்கு ஏதாவது பண்ணுவானுங்க. பட் எனக்கு என்னன்னா இவனுங்களும் ஜோக் பண்ணுவாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸும் ஜோக் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து 4-5 டிஃபீட்டுக்கு அப்புறம் வந்திருக்காங்க ராஜஸ்தான். சோ மேபி ஒரு லா ஆஃப் ஆவரேஜஸ்ல கொஞ்சம் ஜெயிப்பாங்கன்னு ஒரு இதுதான். ஆமா 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 இவங்க நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். சென்னை கிட்டே ரொம்ப செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப என்ன பாயிண்ட் ஆஃப் பேசினா வந்துட்டானுங்க சிஎஸ்கே சொம்பு தூக்கி அப்படின்னு. இல்ல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல நினைச்சேன். இந்த பாயிண்ட் வந்தோடனே அதுக்கு முன்னாடி இந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஆர்சிபிக்கு சுனில் கவாஸ்கர், ரவி சாஸ்திரி அவங்களாம் ரொம்ப சொம்பு தூக்கியா இருக்காங்க. அவங்களை கமெண்ட்ரியில போய் பாருங்களேன். ஒரு லாஸ்ட் மினிட்ல கூட அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு, கோலிக்கு, சிராஜுக்கு. அவங்கதான் முதல்ல சொல்ல போனா அந்த வார்த்தையை சொல்லணுமே. எப்ப இந்த கமெண்ட்ரியில இருக்க பிளேயர்ஸ் வந்து பிளேயர்ஸ் சப்போர்ட் பேக் பண்ணாம இந்த தப்பு பண்ணிருக்காண்டா, இந்த ஷாட் ஆடி இருக்கக்கூடாதா, இது பண்ணக்கூடாதான்னு எப்ப பேசுறாங்களோ அப்ப நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் சொல்லி வைப்பேன் தமிழ் கமெண்ட்ரி நல்லா இல்லைன்னு. இன்னைக்கு இங்கிலீஷ் பார்த்தா ரவி சாஸ்திரிலாம் இப்ப கூட முடியும். இப்ப கூட சிராஜில் விக்கெட் இருக்கு. நேரா 12 பாலுக்கு 18 பாலுக்கு 18ன்றப்போ இன்னும் சிராஜில் முடியும். if we take 2 wickets with 2 runs the match will be in tight. என்ன இதுனா லோக்கல் கவாஸ்கர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பேசுறவரு. அப்படி பேசினா அவருக்கு மேபி ஏதாவது இது வருமா இருக்கும். ஒண்ணு கோலி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு இது சொல்றேன். மேபி லைக் இதுக்கு என்ன திட்ட போறாங்க, ஸோ சொல்றேன். பட் ரொம்ப ரொம்ப ஒரு அன்மெச்சூர்டு ஃபேன்ஸ்னா கோலி ஃபேன்ஸ் தான். ஒருத்தன் நல்லா பண்ணா, விராட் கோலி விக்கெட்டை ஒருத்தன் எடுத்துட்டானா அவன் கமெண்ட்ல போயிட்டு அவன் எல்லாத்தையும் பிடிச்சி என்னென்னலாம் இதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அந்த ஏதாவது ஒரு ஹிந்தி கெட்ட வார்த்தையை திட்ட வேண்டியது. அவர் விராட் கோலி சொல்ற கெட்ட வார்த்தையவே வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்ல போடுவானுங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரே நிமிஷம். நம்ம சேனல்ல ஒருத்தர் உள்ள வந்து நம்ம சேனல்ல ஒருத்தர் உள்ள வந்து உங்க அம்மாவோட ஏதோ சொல்லி கெட்ட கமெண்ட் போட்டிருக்காரு பிரைவேட்டா வந்து.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலி பத்தி பேசிதான் வந்து பேசியிருக்காங்க. இல்ல சி விராட் கோலி இஸ் a great player, பட் நான் போன மாதிரி சொன்ன மாதிரி தான் நல்ல திங்ஸ் மட்டும் அவர்கிட்ட எடுத்துக்கணும், அந்த கெட்ட திங்ஸ் எல்லாம் விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லைங்க, இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவரு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாரா ஒரு தடவை வந்து ருத்ராஜ் வந்து கோலி முன்னாடி அடிச்சுட்டு இந்த ஆரஞ்சு கேப் எடுத்தாங்க, அதுக்கு வந்து அவருக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் தான், அவர் கமெண்ட்ஸே ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. ஆக்சுவலா அது ஆரஞ்சு கேப் கூட இல்ல, அது அந்த ரூபே ஆன் த கோ ஃபோர்ஸ்னு ஒரு இதுல விராட் கோலியோட 4 ஜாஸ்தி அடிச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் பண்ணா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்னும் சொல்லாதீங்க, இன்னும் 2 வாரத்துல இந்தியா காட்ட போறாரு. கோலிக்கு எதுவுமே இல்லப்பா, நான் சொல்றது கோலி ஃபேன்ஸ் தான் சொல்றேன். கோலி என்னைக்குமே வந்துட்டு அவர் கிங்கு தான். கோலி வந்துட்டு என்னைக்குமே போயிட்டு நீங்க போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவரோட போஸ்ட்ல இவரோட போஸ்ட்லன்னு சொல்ல மாட்டாரு. அவர் நல்ல என் ரூம்லயே வந்து 4 சிஎஸ்கே போஸ்டர் இருக்கும், ஒரு கோலி போஸ்டர் இருக்கும். சோ இப்போலாம் எனக்கு எனர்ஜி டவுனா இருக்கும், அந்த கோலி போஸ்டர் அப்படியே நிப்பார்ல அந்த போஸ்டர் இருக்கும். சோ இது வந்து தப்பே கிடையாது. கோலி அதே மாதிரி பெங்களூர்ல ஏதோ ஒரு இதுக்கு ஏதோ காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், ஷேன் வாட்சன் வந்தா கத்தினே இருந்தாங்களாமே, அவர் மீம்ஸ் போட்டிருந்தாங்களா பாத்தீங்களா? நீங்க ரொம்ப பங்களாதேஷ் மாதிரி அது சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட வீடியோல கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க இன்ஸ்டால. கமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணும் ப்ரோ ஒரு நாள். இல்ல போகலாம் போறோம் இல்ல அந்த மாதிரி போகலாம் போறோம். ஒரு ஆர்சிபி ஃபேன் போட்டிருந்தாங்க, ஆர்சிபி ஃபேன் நான் கமெண்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் அந்த ஒரு யாரோ ஒரு பெரிய ரைட்டர் போல இருக்கு, அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து நீங்க வந்து வாட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் டன், எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து திட்டிட்டு இருக்கீங்க, அவங்கலாம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வைத்தறிச்சல் ஓகே, அது நான் கண்டிப்பா பாடுறோம், ஏன்னா ஆர்சிபியோட தோத்ததான் எங்களுக்கு ரொம்ப அவமானம் தான், பட் என்ன பண்றது, ஒரு ஆஃப் கேம் சிஎஸ்கே தோத்துட்டாங்க, சரி ஃபைன் அதை எடுத்து விட்டுலாம். பட் நீங்க ஃபேன்ஸ் அப்படி ட்ரீட் பண்ணீங்க, நாங்க வந்து ஃபேன்ஸ் அதேதான் யாருமே நான் ரவுண்ட் பண்ணல, யாருமே வந்து டஸ்ட் தூக்க சொல்லணும். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் a thin line drawn between teasing and harassing. ஸோ நீங்க முதல்ல அதை பேசுங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க பிளே ஆஃப் எலிமினேட்டர் போயிட்டீங்க ஓகே, பட் இதெல்லாம் வந்து ஒரு அவே ஃபேன்ஸ். நான் வந்து நிறைய பேர் சென்னையில இருந்து எல்லாம் டிராவல் பண்ணிட்டாங்க போயிட்டு இந்த மாதிரிலாம் எடுத்தா என்ன? நீங்க கஷ்டப்பட்டு சென்னையில இருந்து போறீங்க, சென்னை ஆர்சிபி சிஎஸ்கே தோந்து போச்சு ஓகே ஃபைன், கலாய்ச்சிக்கோ, வேஸ்ட்னு சொல்லு, தோனி வேஸ்ட்னு சொல்லு, ருத்ராஜ் வேஸ்ட்னு சொல்லு, வி ஆர் கிரேட் லாயல் ஃபேன்ஸ் ஓகே, எல்லாம் ஓகே, பட் ஏன் ஆக்ஷன்ஸ்ல காமிக்கிறீங்க, ஏன் ஜெர்சியை தூக்க சொல்றீங்க, என்னது இது? ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ஸ் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அதுக்கோட பிரைஸ் தான் இன்னைக்கு தோத்தாங்க, அவ்வளவுதான். ட்ரோலுக்கும் அபியூஸுக்குமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல, ட்ரோலுக்கும் அபியூஸுக்குமே இது தெரியல. நம்ம ட்ரோல் பண்றதுங்கிறது வேற. எந்த ஒரு ஆர்சிபி ஃபேனும் சேப்பாக்கு விட்டு வெளில போனப்ப அன்சேஃபா ஃபீல் பண்ணதா சரித்திரமே இருக்காது கண்டிப்பா. ஏன்னா பிகாஸ் சென்னை ஃபேன்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாலேஜபிள் ஃபேன்ஸ். இதை நான் மட்டும் இல்ல எல்லா பீப்புளும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதை பத்தி பேசி அவங்களுக்கு அவ்வளவுதான். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம்னு இன்னைக்கு சப்போஸ் பெங்களூர் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் இருந்தா பேசலாம், இல்ல குவாலிஃபை 2 பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். பெங்களூர் நீ ஜெயிச்சிருக்கணும்னா போன மேட்ச் சென்னையோட பீட் பண்ணிட்டு மூட்டு போயிருக்கணும், வெயிட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவு பண்ணதுனால இன்னைக்கு தோத்தாங்க, அவ்வளவுதான். நான் திட்டோம் சிஎஸ்கே தான் இப்படிதான் அவங்க சொல்றதுதான் கடைசி மேட்ச் ஜெயிச்சுட்டு கர்மான்னு பேசினாங்கல்ல, அதே கர்மா தான் இப்ப ஹிட் பண்ணிருக்கு அவங்கள, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா அந்த ஈசாலா கப்பு லாலிபாப்னு சொன்னதே ஒரு பெங்களூர் ஃபேன் தான், பெங்களூர் குட்டி பையன் தான் வந்துட்டு ஒரு இதுல சொல்லிட்டு போயிருப்பான். அது என்னன்னு தெரியாம சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொன்னானுங்கன்னு சொல்லி அதை வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே ஃபைன் வாட் எவர், நீ நல்லா பண்ணிருக்கணும் அப்படின்னா பவுலிங் நல்லா பண்ணாங்க, ஃபீல்டிங் மட்டும் அவங்க கை கொடுத்துருந்தா குவாலிஃபயர் 2 போயிருப்பாங்க. நான் ஆக்சுவலா ஆர்சிபி எனக்கு என்ன ஆசைன்னா ஆர்சிபி சேப்பாக்கத்துல வந்து ஆடணும், சேப்பாக்கத்துல ஆனா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல இன்னைக்கு என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இன்னைக்கு வந்து இவனுக்கு இன்னைக்கு ஜெயிக்கணும், சேப்பாக்ல வந்து ஆட்பாங்க குவாலிஃபயர் 2 என்ன பண்றானுங்கன்னு பாப்போம். எஸ்ஆர்ஹெச் ரெடியா இருக்கான், தாரத்தப்பட்ட விக்கெட் கொடுப்பாங்க. பட் அடுத்த மேட்ச் நம்ம இதுவும் பேசணும், ஏன்னா இப்போ சிஎஸ்கே இல்ல சரியா, சோ பிச் வந்து யாருக்கு ஃபேவரபிளா பண்ணுவாங்க, இதர் பேட்ரிக் ட்ரிக் போடுவாங்களா இல்லாட்டி இல்ல ஸ்பின்னிங். சிஎஸ்கே தோத்து போயிட்டாங்க, சிஎஸ்கே ஹைதராபாத் பேட்டிங் மாத்துவாங்க, இல்ல ஹைதராபாத் மாத்துவாங்க, சிஎஸ்கே ஆடுறாங்கல்ல சென்னையில ஆடுறாங்கல்ல. சாரி ஒரு நிமிஷம், சென்னையில நடக்குது 2 பிட்ச் இருக்கு, ஸ்பின் ட்ராக் இருக்கு, பிளாட் ட்ராக் இருக்கு. ஹைதராபாத் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாடு மாதிரி தான் சன்ரைசர்ஸ், ஸோ அதனால அவங்களுக்காக பேட்டிங் ட்ராக் கொடுத்துருவாங்க, அடிச்சு எப்படியாச்சும் ஃபைனல் போயிடுங்க அப்படிதான் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் 80%. எனக்கு அப்படிதான் தோணுது. பிசிசிஐயே வந்துட்டு ஃபிளாட் ட்ராக் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இன்னொரு ட்ராக்ல தான் வந்துட்டு கொல்கட்டா மேட்ச் நடந்துச்சு 130 தான் அடிச்சாங்க. ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் வந்துட்டு ஃபயரியா இருக்கணுங்கிறனால பிசிசிஐயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க ஸ்பின் ட்ராக் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, நீங்க ஃபிளாட் ட்ராக்கே கொடுங்க,
ஏன்னா அந்த ஃபிளாட் ட்ராக்ல தான் ஸ்டாய்னிஸ் வந்துட்டு அந்த 100 அடிச்சு, ருத்ராஜ் ஒரு 100 அடிச்சு, திரும்ப சன்ரைசர்ஸ் மேட்ச் நம்மளும் திரும்ப நல்லா லைக் அரௌண்ட் 200 சம்திங் அடிச்சோம். ஸோ மேபி ஃபிளாட் ட்ராக் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபிளாட் ட்ராக் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி டிராவிஸ் ஹெட் சொல்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல நாங்க 3ங்கிற நம்பரை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 300 கூட அடிச்சிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இங்கே எலிமினேட்டர்லயே போக வேண்டியதா ஆயிடுச்சு. அவள்தான் குவாலிஃபயர் டு போயிடலாம். இல்ல அதான் நான் என்ன இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். பெங்களூர் என்ன பண்ணியிருந்தா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஓப்பன் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மேட்ச் பெங்களூர்லயே 180 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண டீம் தான். இத்தனைக்கும் அதுவும் ஃபிளாட் ட்ராக், சின்ன கிரவுண்ட் எல்லாமே. சோ இங்க நல்ல ஸ்கோர் தான் 170. ஓகே, ஆனா இதுல என்னன்னா இதுல ரவிசாஸ்திரி சொன்னாரு 180 is equal to 205 in eliminated. இத சொன்னாரு கமெண்ட்ரியில. அதனால என்னதான் பேய் கடை கொடுக்க முடியுமோ கொடுத்தாரு. ஸோ அதனால அவங்க ஃபைட் பண்ணியிருக்கணும், இன்னமும் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கணும். நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பேட்டிங்லயும் வந்து நிறைய மிஸ் ஷாட்ஸ்லாம் போயினே இருந்தாங்க. அப்பயும் 2 நல்லா தான் வந்திருந்தது. திடீர்னு பட்டிதார் அவுட் ஆகணும்னே, கிரீன் அவுட் ஆகணும்னே அப்புறம் மேட்ச் நிறுத்திட்டாங்க. நம்பரும் வந்து ஆட ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா இது இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் தினேஷ் கார்த்திக் ஒரு சோக் பண்ணிட்டாரு. ஓப்பனா சொல்லணும்னா பால் சாப்பிட்டாரு, ஆல்மோஸ்ட் 10 பால் மேல சாப்பிட்டாரு. அவர் கொஞ்சம் போயிருக்கலாம் ஆக்சுவலா, அவர் டக் அவுட்டே ஆயிட்டு போயிருக்கலாம் ஆக்சுவலா. தப்பே கிடையாது சொல்றதுல. அவர் வந்துட்டு அவர் பண்ண சோக்கு தான் வந்துட்டு இதுவாச்சு. இப்படி கிஷோர், எனக்கு அந்த சூரஜ் பிரபுதேசாய் நல்ல பிளேயர். அவனுக்கு திருப்பி அவன் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்லா ஆடுவான் அந்த பையன். இல்ல நான் சொன்னேன் இவனுக்கு ட்ராப்பர்ஸ் சொதப்புனாங்கன்னா நம்பர் தான் வந்து அடிக்க போறாரு. அவர் அடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட் 15 balls 30 கிட்ட அடிச்சிட்டாரு. நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க சொன்ன பிரபுதேசாய் எங்க யூஸ் பண்ணவே தெரியாது. ஆனா சப்னில் சிங் பாலா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா சப்னில் சிங் இம்பாக்ட் பிளேயர் போலிங் போடுறாரு. இன்னைக்கு மேட்சுக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான். மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து பிரபுதேசாய் அப்படியே வச்சுக்கிட்டாங்கன்னா இல்ல எப்பயாச்சும் ஆப்ஷன்ல இருக்காங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அவர் நல்லா ஒரு டைமிங் பேட்ஸ்மேனா இருக்காரு. பவர் ஹிட்டர்லாம் இல்ல. எப்போ லாஸ்ட் டைம் சின்னசாமி ஸ்டேடியத்துல நம்ம ஒரு 200+ அடிச்சிருக்கோம், 220. அதை சேஸ் பண்ணும்போது கடைசி வரைக்கும் கேம் ஆனா வச்சிருந்தது பிரபுதேசாய் தான். லாஸ்ட் ஓவர் போகும்போதும் சோ நல்லா ஆடினாரு. பட் பாப்போம் அடுத்த வாட்டி ரீடைன் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இருக்கு. ஆப்ஷன் தான் எடுப்பாங்க. அவங்க வச்சிட்டு இருக்காங்களே யாரே கோலி, அப்புறம் அரே சிராஜ், அப்புறம் இன்னும் ஒருத்தர் யாராச்சும் போவாங்க. பட்டிடாரோ விட்டீங்களே கோலி கன்ஃபார்ம், சிராஜ், இன்னும் ஒருத்தர் வந்து பட்டிடாரா போவாங்க. போலாம் இன்னைக்கு யாரும் 110 மீட்டர் 6 அடிக்கலையா? இன்னைக்கு 110 மீட்டர் 6 அடிச்சிருந்தா இன்னைக்கும் ட்ரை பால் கொடுத்துருப்பாங்களாம். இல்ல இன்னைக்கு ஒரு எஸ்எல் போட்டாரு. அவரு 2 கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் இன்னைக்கும் ஒரு போட்டாரு. லாஸ்ட்ல எட்மர் அடிச்சிட்டாரு. அதான் அந்த லெஃப்ட் வீக்னஸ் இன்னும் இருக்குன்ற மாதிரி ஒரு காமிச்சிட்டாங்க. லாஸ்ட்ல எட்மர் அடிச்சிட்டாரு. ஓகே ஓகே. பட்டிதாரே சீக்கிரம் அவுட் ஆயிருக்க வேண்டியது. துருவஜோரல் ஒரு கேட்ச் விட்டாரு. அஸ்வின் செட் பீஸ் அது. அவரை வந்துட்டு பாடி லைன்லயே போட்டு ஆட முடியாம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு பால் அப்படி ஒரு விசிறினாரு. டாப்பேஜ் ஆச்சு. துருவஜோரல் கரெக்டா கேட்சுக்கு வந்து கேட்ச விட்டாரு. அதனால நம்ம பேசணும் நேட்டே. அவர் அந்த லென்த் மட்டும் ஆடுறாரு. லென்த் தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு வீக் இருக்கும். அந்த வீக்கை புடிச்சு போட்டா முடிஞ்சிச்சுன்னு சாலா லைனை புடிச்சிட்டாரு. இவரும் அந்த லைனை புடிச்சு போட்டு நிக்க வச்சாரு இன்னைக்கு. ஆனா அஸ்வின் ஒரு டாப் இது பண்ணாரு. பிகாஸ் ஆசிஸ் ஆர் ஆல்வேஸ் நோன் ஃபார் பீக்கிங் அட் த ரைட் டைம். சரி இவனுங்க அஸ்வின் எடுத்த 2 விக்கெட்டுமே ஆசிஸ் தான். மேபி மேக்ஸ்வெல் எடுக்காட்டி கட்டி கொடுத்துருந்தாருன்னா தெரியல. ஸோ அஸ்வின் வந்து சாம்பியன் பவுலர், ஒரு பெஸ்ட் பவுலர், ஒரு சாம்பியன் பிளேயர் சொல்லிட்டு he has again proved very happy. சோ குவாலிஃபை 2 போயிடலாம். நிறைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பேசலாம். குவாலிஃபை 2 போயிடலாம். அதான் குவாலிஃபை 2 ஆல்ரெடி ஒரு பயங்கரமான அடி வாங்கியிருக்காங்க ஹைதராபாத். அவங்க கன்ஃபார்ம் மிஸ்டேக்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க, எப்பயாச்சும் பேட்டிங் ஆடிடணும், அபிஷேக் சர்மா இந்த டிராவிஸ் நீங்களே ஆடிருங்களா, வேற யாரையும் ஆட வைக்க ஆடிங்களா, அந்த தப்புக்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தப்பு போனாங்கன்னா அதை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா தெரிஞ்சிச்சு லெஃப்ட் ஆர்ம் தான் வீக்குன்ட்டாங்க இல்லையா. அப்ப என்ன பண்ணுவா போல போல்ட்டு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், எங்கிட்ட 3 ஓவர் குத்துருங்க, எப்பயாச்சும் டிராவிஸ் கைட்ட பாத்துறேன்னுவாங்க. டிராவிஸ் அவுட் ஆனா அபிஷேக் சர்மா அவுட் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதுல வேற இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அது நல்ல பாயிண்ட். அது விக்கி தான் சொன்னா போல. என்ன சொன்னாருன்னா, ராகுல் திரிபாதி எந்த டீம்ல ஆடுறாரோ அந்த டீம் அன்லக்கி டீம். அந்த டீம் எதுவும் குவாலிஃபை போயோ இல்ல கப் அடிச்சோ போனதே இல்லை. ரைசிங் சூப்பர் ஜெயின்ஸ் போல, கொல்கத்தால இருக்காரு, அதுலயும் போல. அதே மாதிரி ஹைதராபாத்ல இருக்காரு. ஸோ அவங்க அன்லக்கி டீம் தான். அவங்க ஃபைனல்லாம் வந்து கப் அடிப்பாங்களான்றது
ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி தான் அப்படின்னு பார்த்தா கரண் சர்மா இருந்த டீமும் தான் கப் அடிச்சிருக்கு. இப்ப ஆர்சிபி அவரும் போய் இப்ப அவரும் எடுத்து பார்த்தாச்சா அங்கேயும் ஒன்னும் பண்ண முடியல. ஆர்சிபி கணக்கு இருக்கவே ஆண்டி ஃபிளவர் எல்லா இடத்துலயும் கப் அடிச்சுட்டு வந்தாரு. எல்லாம் போனாரு, எல்லாத்துலயும் கப் அடிச்சுட்டு வந்தாரு. இங்க வந்து ஆர்சிபிக்கு வந்தாரு, அவரோட லக்கும் போயிடுச்சு. இல்ல இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் பார்க்க மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த பேட்டிங் போலிங் லைன் அப்னு ஒண்ணு இருக்கு. கொல்கத்தா, ஹைதராபாத், ராஜஸ்தான் 3 ஒரு 11 பார்த்து பெங்களூர் 11 வச்சு பார்த்து கம்பேரே பண்ணிடலாம். அந்த கம்பேர்ல இவங்க 3 பேர்ல அவங்க டிசர்வா மட்டும் சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன் அவங்க கப் அடிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை, அவங்க ஏதோ சம் லக் ஃபேக்டர் அது இல்லைன்றாங்க. இன்னைக்கு லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகனால கேட்ச் மிஸ், ரன் அவுட் கோலியாச்சும் மேட்ச் மாறிடுச்சு. ஹெட்மேன் மிஸ்டேக் கரெக்ட், அது மிஸ்டேக் தான். ஆனா பார்த்தா அது எங்கேயோ வேற லெவல்ல நல்ல மிடில் எங்கேயோ பட்டுச்சு, வெளியே போய் வந்துடுச்சு. லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. என்னதான் நம்ம ஒரு பிளேயர் கிட்ட அவனோட எஃபர்ட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு லக் இருந்தாதான் அவன் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். இதை சொன்னா 0% கிரிக்கெட் நாலேஜ் அது எனக்கு அதுக்கு பேசியே ஆகணும், ஒரு நாள் பேசணும் நம்ம அதை பத்தி. அதனால வந்து அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்க ஹைதராபாத் போனா அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. ராஜஸ்தானும் அவ்வளவுதான், 2 டீமும் மிஸ்டேக்ஸா பண்ணிட்டா இருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸ்ல திருப்பி யாரு டாப்க்கு போவாங்க, மிஸ்டேக்ஸ்ல யார் கம்மியா பண்ணுவாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம். இப்போ சொல்லப்போனா இன்னைக்கு அடிவானால சஞ்சு சாம்சன் விட மாட்டான்னு தோணுது. இன்னைக்கே தேவையில்லாம டேக் ஆன் பண்றேன்னு தான் போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா கன்ஃபார்ம் அந்த மனுஷனே ஆட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிட்டாரு, இவரு போட்டா சொப்னல் டீம் போடுறாரு, மொத்த பாலே வெளியே அடிச்சிட்டாரு. அவர் ஃபேஸ் பண்ண செகண்ட் ஒரு தேர்ட் பாலே வெளியே அடிச்சாரு. அதனால அவர் நல்ல டச்சில் இருக்காது, டச்சில் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த கேம் அப்படியே அந்த 2 மேட்ச் ஆடி கொடுத்தாரு. நான் இந்த பாயிண்ட் சொன்னேன், சப்போஸ் இன்னைக்கு மட்டும் ராஜஸ்தான் தோடுத்தாங்கன்னா முதல்ல டீமை டிஸ்மேண்டல் பண்ணுங்க, சஞ்சு சாம்சன் தூக்கி வெளியே போடுங்க. அவர் இந்த ரீடைன் பண்ணலாம் பண்ணிருக்காரு. 4 வருஷமா கேப் பண்ணுறாரு, 3 வாட்டி குவாலிஃபை கூட்டு போயிருக்காரு, ஒன்னும் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்ட எதுக்கு? அப்ப அவர் அன்லக்கி மாதிரி தான். இல்ல எனக்கு என் பாயிண்ட்ல நான் சொல்றேன், அவர் அன்லக்கி மாதிரி தான். அவர் எல்லாமே விளையாட்டோன்னு பட் இல்ல நீ தப்பா சொல்றா முடியும்ன்ற மாதிரி மாட்டிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க போயிருக்காங்க. ஆனா அகைன் நான் சொல்ற மாதிரி தான் ஃபைனல்ஸ் கேகேஆர் தான் அடிக்க போறாங்க. செகண்ட் குவாலிஃபை யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க பிரபு உங்களோட தாட் சொல்லுங்க. அப்புறம் பிரசாத் ப்ரோ சொல்லட்டும், அவர் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சிருந்தாரு. பிரசாத் ப்ரோவே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரசாத் சொல்லுங்க. இன்னைக்கு வந்ததே அந்த ஆர்சிபி பேசுறதுக்கு தான் வந்தேன். அடுத்த மேட்ச் கூட ஐ டோன்ட் நோ, மேபி நான் பாப்பேன்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அடுத்த மேட்ச் வந்து இஃப் ராஜஸ்தான் சேஸ் பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்பாங்க. பிகாஸ் ராஜஸ்தான் நிறையவே டோக் பண்ணுவாங்க. And I don't know, maybe I don't analyze also அடுத்த மேட்ச் மேபி சென்னையில again it depends on what kind of tracks அவங்க கொடுப்பாங்கன்னு தான் தெரியல. இன்கேஸ் ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்னா அஸ்வின் அண்ட் சஹல் கைட்டு கொடுத்துருவாங்க, கையில கொடுத்து இந்த 8 overs 30 for 4 wickets பண்ணி கொடுத்துருவாங்க. இஃப் தேர் கிவிங் அ வெரி பேட்டிங் ட்ராக்னா அப்போ அவங்க 8 overs, அந்த 8 overs தான் மேட்சே இருக்கு. இவங்க 8 overs அந்த ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாங்க அதுதான் மேட்சே இருக்கு. ஏன்னா அப்புறம் அந்த 12 over கூட ஓகே அப்படி பீட் போட்டுடலாம். எனக்கு என்னன்னா RR is the only team I think which completes the spinners. குட்டையோ பேட்டையோ அவங்க 8 over கொடுத்து முடிச்சிருவாங்க. அஸ்வினும் 4 over போடுவாரு, சஹாலும் 4 over போடுவாரு. ஸோ அவங்க விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த 4 over கொடுத்தும் அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கான அந்த பண்ணிடுவாங்க. ஸோ அது இருக்கு. ஸோ நம்பர் 2 and also maybe I think SRH ஆல்ரெடி சென்னையில இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ராஜஸ்தான் இன்னைக்கு வின் பண்ணிட்டு திருப்பி நாளைக்கு டிராவல் பண்ணி திருப்பி நாளைக்கு கேம் ஆட போறாங்க. டயர்டும் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது ஐ திங்க் இட்ஸ் அன் அட்வான்டேஜ் எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரிஞ்சு. பட் இஃப் ராஜஸ்தான் வின்ஸ் குட். இனிமே பாவம் இந்த 3 பேரும் நல்ல டீம்ஸ் தான், ஹேட்ரட்ஸ்லாம் இல்லை இந்த 3 டீம்ஸுக்கும். ஸோ யார் வேணா வின் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு 25 பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஐ ஃபீல். பட் எனக்கு அஸ்வின் இருக்காரு. ஸோ மேபி அஸ்வின் ரொம்ப நாளா வின் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்டா சிஎஸ்கேவோட தான் வின் பண்ணார்ல, அதுக்கப்புறம் வின் பண்ணல. மேபி அஸ்வின்காக பாவம் ராஜஸ்தான் கொஞ்சம் ஃபைனல்ஸ் வரையும் போயிட்டு கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். ஏன்னா ராஜஸ்தான் ஃபைனல்ஸ் போனாங்கன்னா கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. அஸ்வின் இருக்காரு. அஸ்வின் அண்ட் ஆல்சோ சென்னை. இல்ல அஸ்வின் இருக்காரு. நோன் கண்டிஷன்ஸ், சென்னை பாய், அவருக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியும். அவர் வந்து மத்தவங்கள்ட்டையும் சொல்லுவாரு பிச் இந்த மாதிரி இருக்கும், அந்த சைடு அப்படி இருக்கும், இந்த சைடு எப்படி இருக்கும், எங்க நீங்க 4 அடிக்கணும், எந்த சைட்ஸ் நீங்க டார்கெட் பண்ணணும், அந்த மாதிரி அவரும் சொல்லுவாரு. ஸோ ஐ திங்க் இது. பட் லெட்ஸ் see bro, like let's see என்ன வேணா நடக்கலாம். அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஃபிளாட் ட்ராக்னா டீம் சேஞ்ச் பண்ணுவாங்களா தெரியல. ஆனா இந்த கமெண்ட்ரியில வந்து திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பர்கரை யூஸ் பண்ணி ஆகணும். பர்கரை யூஸ் பண்றதுனால இவரை டாம் கேட்மரை தூக்கிடுங்க,
ட்ரூ ஜெரல் ஓப்பனிங் பண்ண சொல்றாங்க. ட்ரூ ஜெரல் ஆல்ரெடி ஓப்பனிங் ஆடி இருக்காரான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அவரை முன்னாடி தள்ளி வச்சுட்டு கேட்மேன் எடுத்துட்டு ஆடி இருக்காங்களா, அப்போ ஓகே. ஆனால் லேண்ட்ரி பர்கரை வந்து உள்ள வச்சுக்கோங்கன்றாங்க. சப்போஸ் அது போலிங் ட்ராக் ஆண்டா இது ஒர்க் ஆகும், பிளாட் ட்ராக் ஆண்டா இந்த மாதிரி போனாங்கன்னா பர்கரா அடி வாங்குவாரு. அதனால எப்படி போவாங்கன்றது நம்ம வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். பர்கர் பீஸா தான் டமால் டிமில் தாங்க சென்னை. அவங்க பவுன்சர் போர்டு வரை இடுப்புக்கு வரும், டமால் கிளிக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கவலையே கிடையாது யார் ஜெயிச்சாலும் நான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் லைக் எஸ்ஆர்ஹெச்லயும் மேபி ஒரு சேஞ்ச் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் வந்துட்டு லைக் எஃபெக்டிவா இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்க மார்க்கண்டே சைடு தான் போவாங்க. மேபி சென்னையில் ஆடுறதுனால வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் லோக்கல் பாய், அவருக்கு தெரியும் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஆடர் அட்வான்டேஜ், ஆஷ்பின் வேற போடுவார். ஸோ அதனால லைக் மேபி அவங்க இதுக்கு போகலாம். அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு டாம் கேட்மோரை விட்டுட்டு அவருக்கு பதிலாக சுபம் துபே எடுக்கலாம். ஜுரேல ஓபன் பண்ண விட்டு சுபம் துபே எடுத்துட்டு லைக் திரும்ப வந்துட்டு பவுலிங் ஆப்ஷன் ஆப்வியஸா நன்றே பர்கர் தான் இருக்காரு. இல்லைன்னா ஸ்பின் ட்ராக் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு திரும்ப கேஷவ மகாராஜுக்கே போகலாம். ஸோ லைக் அவரும் நல்ல ஃபிங்கர் ஸ்பின்னர், அவரும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அதே தான் அந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் செட்டில்டு. அந்த பக்கம் அவங்க மாற்ற வேண்டியது ஒரே ஒரு மேபி விஜயகாந்த் உட்கார வச்சுட்டு மார்க்கண்டேவ் எடுப்பாங்க. அங்க கிளென் பிலிப்ஸ் வராரா இல்ல இவரு மார்க்ரம் வராராங்கிறது தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ப்ரெடிக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. 50-50 தான் திரும்ப. ஏன்னா இவங்களும் நல்ல டீம் தான் எஸ்ஆர்ஹெச்சும். இவங்களும் இப்போ வந்துட்டு லைக் மொமெண்டத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ திரும்ப வின்னுக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும். திரும்ப வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு நடராஜன் வர்சஸ் அஸ்வின் ஒரு தமிழ் பேட்டில் தான். அஸ்வின் பாவம் ரொம்ப அன்லக்கி. 2020 டிசியோட ஃபைனல்ஸ் போய் தோத்தாரு. இப்போ திரும்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மேபி லைக் 2022 வேற வந்துட்டு குஜராத்தோட வேற போய் தோத்தாரு. ஸோ அதனால லைக் யார் ஜெயிச்சாலும் ஒரு தமிழன் கண்டிப்பா ஜெயிக்க தான் போறாங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்காருங்க. ஸோ மேபி வருண் சக்கரவர்த்தி ஜெயிச்சா லைக் புதுசா ஒரு ஆள் ஜெயிச்சதா இருக்கும். ஏன்னா ஆஷ் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. ஸோ மேபி whoever இனிமே ஜெயிச்சாலும் கண்டிப்பா லைக் தே ஆர் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தான். ஸோ யா நானும் அதே மாதிரி தான் ஜாலியா தான் பார்க்க போறேன். வந்துட்டு ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை எதுவும் இல்லை. குரூப்ல டூப் வெளில போயிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நான் 50-50 தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு யாருன்னெல்லாம் இது பண்ண விரும்பல. மேபி அதான் ப்ரோ லைக் கேப்டன்ஷிப் பிக்னா நான் சொல்றேன். இந்த பக்கம் நடராஜன், அந்த பக்கம் அஸ்வின், அவள் தான். இவங்க 2 பேர் தான். பேட்டிங்லயும் பெருசா யாரையும் நம்ப முடியல. 2 டீமும் பேட்டிங் சோக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பக்கம் நடராஜன், அந்த பக்கம் அஸ்வின், அவங்க தான் கேப்டன்ஷிப். எஸ்ஆர்ஹெச் அட்வான்டேஜ். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மாதிரி லைக் நேத்திக்கே கேம் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்ல ஒரு மாதிரி இன்னைக்கு நாளைக்கு ரெஸ்ட் டே இருக்கும். அப்புறம் பிராக்டிஸ் கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு கேமுக்கு போவாங்க. ராஜஸ்தான் தெரில, இன்னைக்கே ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஹோட்டல்ல போய் தூங்கி நெக்ஸ்ட் டே வந்து டிராவல் டே, லாங் டே. அதுக்கப்புறம் இவங்க அங்க சென்னையில போய் தங்கி அங்க பிராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் எக்ஸாஸ்டடா இருப்பாங்க ராஜஸ்தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் டு எஸ்ஆர்ஹெச். அண்ட் அவ்வளவுதான். எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. பாவம் அந்த ஒரு சொன்னோன்னே ஞாபகம் வருது, வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து அவரு எஸ்ஆர்ஹெச் தவிர எந்த டீம்ல இருந்தாலும் அவர் உள்ள ஆடி இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு இது. ஸோ மேபி அவர் அதான் ரோஹித் சர்மாவே சொன்னாரு, இம்பாக்ட் பிளேயர்ஸ்னால வந்து பீப்புள் லைக் வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபேலாம் வந்து கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் next game will be an advantage SRH on only this aspect. ஏன்னா 2 டீமே நல்ல டீம் தான். மேபி இந்த டிராவலிங் அண்ட் செட்டிலிங் அந்த ஆஸ்பெக்ட். பட் எனக்கு இன்னொரு டவுட், இன்னைக்கு ஏன் கிளென் மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணல? கிளென் மேக்ஸ்வெல் யூஸ் பண்ற நிலைமையே வரல அவங்களுக்கு. ஏன்னா ஸ்வப்னில் சிங் எடுத்த உடனே டைரக்டா அவர் டேக் ஆன் பண்ணிட்டாரு. கரண் சர்மாவுமே வந்துட்டு விக்கெட் எடுத்த ஓவர்ல வந்துட்டு ரியான் பராக் வந்துட்டு அவர் துருவதுரையில வந்து ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாரு. ரியான் பராகும் டேக் ஆன் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு பயம். பிளஸ் 2 ரைட் ஹேண்டருக்கு ஆப்ஷன் போடக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம். ஜாலியா கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சைடு பெருசு வேற. கரெக்ட். அவங்க என்ன பண்ணாங்க, கிரீனை ரொம்ப நம்பிட்டாங்க. பேக் ஆஃப்ல இருந்து போட்டா கேட்ச் போயிடும் சொல்லி கிரீன் நம்பிட்டா அவரும் வந்து டக்குன்னு எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட், செகண்ட் ஓவர்ல ஒரு ரன் அவுட்னு பண்ணிட்டனால நம்பி இன்னும் 2 ஓவர் கொடுத்துட்டாங்க. அவரால் தோத்தாங்க. அவருக்கு கண்டினியூ பண்ணாம வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா பர்கூசனுக்கும் ஓவர் இருக்கு, டயாலுக்கும் ஓவர் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம இவருக்கு ஓவர் போயிட்டா அங்க தோத்துட்டாங்க. அந்த ஒரு ஓவர் தான் மேட்ச் மாறிடுச்சு. சொல்லுங்க. ஓகே, ஃபைனல் டாஸ் போயிடுறேன். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி நான் மிஷனுக்குலாம் பேசுறேன். நான் என்னோட வின் பண்ற இன்டென்ஷன் சொல்றேன்.
எஸ்ஆர்ஹெச் ரொம்ப டிசர்விங் டீம். ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டிங்கும் ஆடி பார்த்துட்டாங்க, பவுலிங்கும் போட்டு பார்த்துட்டாங்க. ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு இருக்க டீம். இப்போ 4 மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் வாஷ் அவுட். அப்ப இன்னைக்கு எப்படி வின் பண்ணிருக்கணும்? கொல்கத்தா வின் பண்ண மாதிரி கான்ஃபரன்ஸையும் வினா பண்ணிருக்கணும். ஆனா இதையே உசுறு கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஜெயிப்போமா தோப்போமான்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. அதனால அவங்க வேணாம் தான் தோணுது. அதை பாக்குறப்போ ஹைதராபாத் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஆனா அவங்க வின் பண்ணிட்டு வந்தா ஒரு மறுபடியும் ஃபைட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு லாஸ்ட் 2 சீசனா எந்த டீம் வந்து தொடர்ந்து ஒரு டீம் கிட்ட தோத்துட்டே இருக்கும், அந்த டீம் அங்க போயிட்டு அங்கேயே அதே தான் ஆகுது. ஆல்ரெடி ஹைதராபாத் 2 வாட்டி தோத்துட்டாங்க கொல்கத்தா கிட்ட. ஃபைனல் பண்ணா அதே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி குஜராத் அப்படிதான் ஆச்சு, சென்னை கிட்ட 2 வாட்டி தோட்டாங்க, ஃபைனல்ல போய் தோட்டாங்க. அதுக்கு மேலே ராஜஸ்தான் அப்படிதான் ஆச்சு, 2 வாட்டி தோத்தாங்க, ஃபைனல்லையும் வந்து தோத்தாங்க. அதே மாதிரி ஃபாலோ ஆகுமா இல்ல ஆகாதான்றது நம்மளுக்கு ஃப்ரைடே தெரிஞ்சிடும். வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். நான் ஹைதராபாத் போறேன். கேப்டன்சி பிக் கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கும் மேபி ஓவர் கண்டிங் பண்றாரு, விக்கெட்ஸ்க்கு போவாரான்றது. ஆனா அவர் ஹோம் கிரவுண்டு போய்தான் ஆகணும். ஆனா எனக்கும் அஸ்வின் தான் தோணுது. அதனால பார்த்தா அபிஷேக் சர்மா, அஸ்வின், சால் போடுறீங்களா, ஓவர் அடிக்கணும்னு நினைப்பாருன்னு தோணுது. சப்போஸ் அவர் பவர் பிளே தள்ளிட்டாருன்னா அவர் டேக் ஆன் பண்ணுவாருன்னு தோணுது. அதனால அபிஷேக் சர்மாவும் அஸ்வினுக்கும் போறேன். முடிச்சுக்கலாங்களா? தேங்க்யூ. Bye.